அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் நான் வீட்டில் எப்படி இடியாப்பம் பண்ணுவேன் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே கலந்து வரது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து உப்பெல்லாம் வந்து அங்கங்கே இருக்காமல் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா கரெக்டாக பரவும். இப்போ வந்து நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொதிக்க வச்ச தண்ணி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கொடுக்கணும். நல்ல தண்ணி கூடிட்டு அப்படின்னா நமக்கு வந்து இடியாப்பம் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வராது, துரு துருன்னு போயிடும். இது வந்து நல்ல நம்ம அடியில் உள்ள மாவெல்லாம் நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு கையினால் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து அடியில் உள்ள மாவு பச்சை மாவெல்லாம் வந்து கரெக்டாக எல்லாமே கலந்து கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் கலந்து எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக ஒட்டாமல் வந்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லைன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சு இதை கொதிக்க விடலாம். இப்போ வந்து அந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் நல்லா தடவி விட்டுட்டு இந்த இடியப்பத்தை புளிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் அந்த இடியப்பை இதை அச்சு எடுத்துட்டு அதில் வந்து நம்ம அந்த மாவை உள்ளால வச்சு நம்ம வந்து சுற்றி தான் எடுக்க போகிறோம். இது வந்து ஈஸியாக இருக்கும், இது சுற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இடியாப்பமும் சீக்கிரமாக நம்ம செய்து எவ்வளோ வேணால் நம்ம செய்து எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து மரத்தில் உள்ள இது தான் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது வந்து நல்ல ஈஸியாக இருக்கும் இப்போ பிதிக்கி எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா வந்து நான் எல்லாத்தையும் சூப்பராக சுற்றி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே 2 தட்டையுமே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 தட்டுமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த கொதிக்கிற அந்த பானைக்குள்ளே இதை இறக்கிக்கலாம். இட்லி பாத்திரத்துக்குள்ளால் இறக்கிட்டு இதை ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ வேக வச்சு எடுத்தால் போதும், சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும். இப்போது 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம மாவு கிண்டுற பக்குவம் தான் கரெக்டாக வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.